எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஹரிஷ்பீடியா, நான் உங்க ஹரிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம ட்ரெண்டிங்கான ஃபிளைங் ஹார்ட் லேயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல வரும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஆப்போட மோட் ஏபிகே லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைம் டியூரேஷனை செட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம ட்ரெண்டிங்கான ஃபிளைங் ஹார்ட் லேயர் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த லேயரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை வந்து நீங்க ஃபுல் சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்க இருக்க ரைட் சைடுக்கு வந்து ஹாஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல தான் இமேஜ் ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க இந்த ஆப்ஷனுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரு லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே போலவே கீழே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ற இமேஜோட கலர் வந்து அது மேல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதனால உங்க இமேஜை வந்து அந்த லிரிக்ஸ் மேல வைக்காதீங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா உங்க இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த லிரிக்ஸ் வந்து தெரியாது. ஸோ நான் சூஸ் பண்ணிருக்க இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கு. ஸோ அதனால எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ உங்களோட இமேஜுமே இப்படி டார்க்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபுல்லா வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லா வைக்கிறதுனால அந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் ஆகும். பட் உங்க இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க இப்படி வைக்காதீங்க. ஸோ வச்சிங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து தெரியாது. அண்ட் அதே போலவே உங்க ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே அக்லி ஆகிடும். ஸோ நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மேல இருக்க இந்த ஒரு பார்ட்டையுமே கிராப் பண்ணிடுங்க. பிகாஸ் அந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் தான். ஸோ அதனால மறக்காம இந்த ஒரு பார்ட்டையுமே கட் பண்ணிடுங்க. ஸோ உங்க இமேஜை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணிருக்க வீடியோ லேயரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா செகண்ட் அண்ட் தேர்டா இருக்க கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜோட கலரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிருக்க வீடியோ லேயர்ல வந்து ஒரு சாங் போகும். ஸோ அந்த ஒரு சாங்கை வந்து மியூட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சத்தியமா அப்படிங்கிற சாங்கோட லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சாங்கை வந்து நான் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் இங்கே போட்டு காட்ட முடியாது, மேபி காப்பிரைட் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செம ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.